Hi friends, welcome to Kannamma Ullagam. இன்னைக்கு நம்ம ஈவினிங் என்னென்ன செய்ய போறோம் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். ஈவினிங் வந்து காஃபி போட்டுறோம். காஃபி வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். காஃபி குடிக்கிறதுக்கு கண்டிப்பா ஸ்நாக்ஸ் ஏதாவது வேணும். அதுக்காக இன்னைக்கு வந்து காரச்சேவ் தான் எடுக்க போறோம். சோ காரச்சேவ், காஃபி குடிச்சு முடிச்சிட்டு அதுக்கு அப்புறம் நைட் சமையல் வேலை இருக்கு. சோ அது என்னென்ன செய்யலாம் அப்படிங்கறத பாப்போம். இதே இந்த பாத்திரத்துல காஃபி போட்டுருக்கேன்னா இது வந்து நீட்டா கழுவுறதுக்கு ஈஸியா இருக்கும். நல்ல வட்டமா இருக்குறதுனால தேய்ச்சி கழுவுறது ரொம்ப ஈஸி. ஸோ காஃபி டீ வந்து இதில் கூட போட்டுக்கலாம். சரி வாங்க இப்போ காஃபி குடிச்சிட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம். இப்போ நைட்டுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா நல்லா சாஃப்டான தோசை, அது கூட வெங்காயம் தக்காளி சேர்ந்து சட்னி இதுதான் செய்ய போகிறோம். கல் வந்து அடுப்பில் வச்சுக்கலாம். இரும்பு தோசைக்கல்னால் நமக்கு ரொம்ப நாளைக்கு வரும். நான்ஸ்டிக்னால் சீக்கிரம் போய்கிட்டே இருக்கும். நம்ம திரும்ப வாங்கிக்கிட்டே இருக்கணும். ஒரு இரும்பு தோசைக்கல் வாங்கிட்டோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப காலத்துக்கு உழைக்கும். ஸோ நல்ல மாவு வந்து கலக்கிக்கலாம். அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து வச்சுட்டு தோசை சுடுவோம். தோசை சுடுறதுல 2 வகையாக சுடலாம். ஒன்று ஒரு கரண்டி மாவு தான், ஆனால் அதை வந்து நல்லா விரித்து பெரிய தோசையாக சுடலாம். அது வந்து ரோஸ்ட் மாதிரி இருக்கும், நல்ல தின்னாக மெல்லிஸாக இருக்கும். அது ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். ஆனால் எப்போவும் ஒரே மாதிரி அப்படி எல்லாமே பெரிய தோசையாக சுடுறதை விட சில நேரங்களில் இந்த மாதிரி குட்டி தோசையாக சுட்டுக்கலாம். அது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் ஒரு கரண்டி மாவு தான். நம்ம சின்ன வட்டமாக சுடும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும், கொஞ்சம் திக்கான தோசையாக இருக்கும். எங்கள் ஊரில் பெரிய தோசை கிடைக்காது, சின்னதாக கிடைக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், திக்காக இருக்கும். ஒரு தோசை சாப்பிட்டாலும் நல்லா வயிறு நிறையிற மாதிரியே இருக்கும். எப்படி இருக்குது பாருங்கள். இந்த தோசையில் வந்து நிறைய ஹோல்ஸ் கிடக்கும், ஓட்டையாக கிடக்கு இல்லைங்களா? இந்த மாதிரி தோசை நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம சட்னி வைக்க ஆரம்பிக்கலாம். தோசை அடுத்த தோசைக்கு ஊற்றிட்டு அப்படியே சைடில் இன்னொரு அடுப்பில் நம்ம சட்னி வைப்போம். இது வந்து பால் காய்ச்சி வச்சது, அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்கணும் மீதி இருக்கிறது. இப்போ இது வந்து ஒரு பாக்ஸ்லேயே நான் வந்து பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, 2-3 தக்காளி இதெல்லாம் வச்சுருக்கிறேன். ஃப்ரிட்ஜில் இருந்து எடுக்கும்போது ஒரு பாக்ஸ் மட்டும் நம்ம தூக்கிட்டு வந்தால் போதும். தனித்தனியாக வச்சுருந்தோன்னா தனித்தனியாக தூக்கிட்டு வரணும். கருவேப்பிலைக்கு ஒரு தடவை, இஞ்சி எடுக்கிறதுக்கு ஒரு தடவை, பச்சை மிளகாய் எடுக்கிறதுக்கு ஒரு தடவை, தக்காளி எடுக்கிறதுக்கு ஒரு தடவை அப்படின்னு ஒவ்வொரு தடவையும் ஓப்பன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு பாக்ஸ்க்குள்ளே எல்லாம் வர்றது மாதிரி வச்சிட்டோன்னா எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி. சின்ன வெங்காயம் ஏற்கனவே உரிச்சு வச்சுருக்கிறேன், தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். எண்ணெய் சட்டி வச்சுக்கோங்க. அதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எல்லோரும் இப்படி தான் செய்வோம். ஒரு பக்கம் தோசை சுட்டுட்டு இன்னொரு பக்கம் அப்படியே சட்னி வச்சு 2 வேலையும் ஒரே நேரத்தில் முடிச்சிடுவோம். ஸோ நானும் அப்படி தான் செய்ய போகிறேன். இப்போ வந்து எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த தோசையை பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது அப்படின்னு. நல்லா சூடாக சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இப்போ வந்து சின்ன வெங்காயம் சேர்க்க போகிறோம். நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது அது ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். பெரிய வெங்காயம் சேர்க்கும்போது அது கொஞ்சம் வித்தியாசப்படும். சின்ன வித்தியாசம் தான், கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது டேஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். இதில் வந்து சின்னதாக இருக்கிறதுனால ஒரு 20 சின்ன வெங்காயம் இருக்கும். ஸோ தோசை யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். அடுத்து மாவு ஊற்றிட்டு அப்படியே வந்து சட்னி பார்க்கலாம். வெங்காயம் வந்து வதங்கிக்கிட்டு இருக்கு. வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போது நம்ம காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். ஒவ்வொருத்தர் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் இதில் ஒரு 5 காஞ்ச மிளகா தான் சேர்த்துருக்குறேன். சின்ன துண்டு அளவு இஞ்சி சேர்த்துக்கலாம். இஞ்சி சேர்த்துக்கலாம், இல்லை அதுக்கு பதிலாக பூண்டு சேர்த்துக்கலாம். ஒவ்வொருத்தருக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து இஞ்சி சேர்த்துக்கிறோம். பூண்டு பிடிக்கும் அப்படின்னா பூண்டு சேர்த்துக்கோங்க. 2 தக்காளி சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க. இது வந்து பெங்களூர் தக்காளி. நாட்டு தக்காளினா புளிப்பாக இருக்கும். இது பெங்களூர் தக்காளி அப்படிங்கிறதுனால புளிப்பு வந்து இல்லை, அதனால சின்னதாக கொஞ்சம் புளி சேர்த்துருக்குறேன். புளி வந்து நல்லாயிருக்கும் புளி சேர்க்கும்போது. போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதெல்லாம் வதங்கட்டும். இப்போ ஆம்லேட்டுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறேன். சின்ன வெங்காயம் சின்னதாக கட் பண்ணது, அப்புறம் ஒரு பச்சை மிளகா, மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டிருக்கிறோம். ஒரு முட்டை அடித்து ஊற்றிக்கலாம். மஞ்சத்தூள் ப்ளஸ் உப்பு இவ்வளோ தான். ஸோ இதை வந்து நல்லா கலக்கிக்கலாம். முட்டை வந்து எவ்வளோ கலக்கிறோமோ அந்த அளவுக்கு ஆம்லேட் வந்து நல்ல டேஸ்ட்டாக வரும். அதனால் நல்லா கலக்கிக்கலாம். அது வந்து கலக்கி ஒரு பக்கம் வச்சுருக்கிறேன். இப்போ வந்து இதை ஆஃப் பண்ணியாச்சு. சட்னிக்கானது வெங்காயம் தக்காளி அதை வந்து ஆஃப் பண்ணியாச்சு. அது ஆறுனதும் நம்ம சட்னி அரைச்சி எடுக்கலாம். நான் தோசையெல்லாம் சுட்டு முடிச்சிட்டேன் இந்த நேரத்துக்குள்ளே. ஸோ இதனால் இப்போ ஆம்லேட்டுக்கு வந்து ஊற்றிட்டேன். அடுப்பில் வந்து இப்போ ஆம்லேட் தான் இருக்குது. தோசைலாம் முடிஞ்சு ஆம்லேட் மட்டும் அடுப்பில் இருக்குது. இது வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஆறிடுச்சு நல்லாவே. சட்னிக்கு இந்த மாதிரி வதக்கி அரைக்கும் போது ஆறுனதுக்கப்புறம் அரைங்க. சுட போட்டு அரைச்சிங்க அப்படின்னா மிக்ஸி வந்து நாசமாக போகும். அதனால எப்போவுமே ஆறுனதுக்கப்புறம் தான் ஒரு பொருளை வந்து நம்ம மிக்சியில் அரைக்கணும். இப்போ இதை நம்ம ஜாரில் மாற்றி அரைச்சிக்கலாம். இது வந்து சிம்பிள் சட்னி தான், ஆனால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் சின்ன வெங்காயம் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஸோ அரைச்சி முடிச்சுட்டு இந்த சட்னியை தாளிக்கணும், அவ்வளோதான் நம்ம வேலை. அதுக்கப்புறம் க்ளீனிங் வேலை இருக்குது நைட்டுக்கானது. அது என்னன்னு பார்க்கலாம். மீதி மாவு ஸோ பால் கூட சேர்த்து வச்சுருக்கிறேன், அப்போ தான் ஞாபகமாக ஃப்ரிட்ஜில் தூக்கி வைக்கலாம். இப்போ வந்து சட்னி அரைச்சாச்சு, தாளிச்சிக்கலாம். அதே பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு கருவேப்பிலை, அவ்வளோதான். சட்னி அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ தாளிச்சதையும் அதிலே கொட்டிக்கலாம். தோசை வந்து குட்டியாக தான் இருக்கும், ஆனால் நல்ல டேஸ்ட்டாகவே இருக்கும். சாப்பிட்டுட்டு நைட்டு க்ளீனிங் வேலை வந்து பார்ப்போம். இது வந்து ஆம்லேட் சைடில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சாப்பாடெலாம் முடிஞ்சுது. ஸோ க்ளீனிங் வேலை பார்க்கலாம். நைட்டே க்ளீன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் காலையில் வேலை செய்கிறதுக்கு. ஸோ நைட்டு அப்படியே போட்டுட்டு தூங்கணுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். காலையில் திரும்ப வந்து நமக்கு டபுள் டியூட்டி மாதிரி. ஸோ முந்தா நாள் உள்ள அந்த நைட் உள்ளதெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சு அதுக்கப்புறம் திரும்ப காலையில் உள்ளதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ளே டயர்ட் ஆயிடுவோம். ஸோ நைட் உள்ளதை அப்போவே முடிச்சிட்டோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி கழுவுறதுக்கெலாம் நிறைய இல்லை, தோசை சுட்டுட்டோம் அப்படிங்கிறதுனால. தோசையும் சட்னி தான். ஸோ சிம்பிள் அப்படிங்கிறதுனால நிறைய பாத்திரம் எதுவும் இல்லை. ஸோ சாப்பிட்ட பாத்திரம், அப்புறம் சட்னி தாளித்தது, ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன இது தான் இருக்குது. அதனால் இன்றைக்கி டைம் இருக்கிறதுனால இந்த கவுண்டர் டாப்பில் இருக்கிறதெல்லாம் தொடச்சி வச்சுக்கலாம். சிம்பிளாக துணி வச்சு இந்த எண்ணெய் பாத்திரம் இது. ஸோ இதுக்கு மேலெல்லாம் நம்ம தொடச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் எண்ணெய் பிசு எல்லாம் போயிடும். தொடச்சி க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ மறுபடியும் அதே இடத்துல வச்சுக்கலாம். இனி கவுண்டர் டாப் வந்து க்ளீன் பண்ணி விட்டுட்டு அப்புறம் பாத்திரம் கழுவணும், அவ்வளோதான். அப்படியே கவுண்டர் டாப்பில் என்ன இருக்கும், மிக்ஸி இல்லை கிரைண்டர் ஏதாவது ஒன்று பக்கத்தில் இருக்கும். ஸோ அதையும் நம்ம வந்து டைம் இருக்கும்போது அப்படியே தொடச்சி வச்சிட்டோம் அப்படின்னா அது எப்போவும் நீட்டாகவே இருக்கும். இன்றைக்கி சட்னி மட்டும் தான் அரைச்சோம். ஸோ அதனால் மிக்ஸி மட்டும் லைட்டாக தொடச்சி அதையும் வச்சாச்சு. இந்த பக்கத்துலேருந்து க்ளீன் பண்ணி வரலாம். இந்த பாட்டில் வந்து சின்ன சின்ன ஹோல்ஸ் போட்டு வச்சுருக்கிறேன் மூடியில். உள்ளே வந்து தண்ணி இருக்குது, அப்புறம் விம் லிக்விட் கொஞ்சம் சேர்த்துருக்குறேன். இதை வந்து நல்லா குலுக்கி ஸ்ப்ரே பண்ணி அப்படி தொடச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நிறைய தண்ணியெல்லாம் தொளிக்க வேண்டாம், கொஞ்சமாக ஸ்ப்ரே பண்ணி தொலைக்கும் போதே போதும். அதில் இருக்கிற எண்ணெய் பிசுக்கு எல்லாம் வந்துடும், நல்லா நீட்டாகவே க்ளீன் ஆகும். அடுத்து கேஸ் ஸ்டவ்க்கு மேலே இருக்கிற டைல்ஸு, அடுப்பு இதெல்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம். இது வந்து நிறைய டஸ்ட்டெல்லாம் இருக்காது டெய்லி க்ளீன் பண்ணுறதுனால. ஸோ லைட்டாக அந்த ஸ்ப்ரே மட்டும் நம்ம தெளிச்சுட்டு க்ளீன் பண்ணி விட்டாலே போதும். இந்த மாதிரி விம் லிக்விட் சேர்த்து ஸ்ப்ரே பண்ணுறதுனால நல்லா பளிச்சுன்னு ஆகும். அந்த எண்ணெய் பிசுப்பை எடுத்துக்கும். நம்ம வெறும் தண்ணி வச்சு துடைக்கிறதுக்கும் இதுக்கும் இதான் வித்தியாசம். இந்த ஏரியா ஃபுல்லாகவே க்ளீன் ஆகிடுச்சு. இனி சிங்க்கு மட்டும்தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி விட்டுட்டோம். இனி பாத்திரம் கழுவி சிங்க்கை க்ளீன் பண்ணிட்டோன்னா வேலை முடிஞ்சுது. பாத்திரமும் நைட்டே தேய்ச்சி வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். காலையில் இது கொஞ்சம் பாத்திரம் தான் இருக்குது, இதனால் அதையும் தேய்ச்சி வச்சிடலாம். எல்லா பாத்திரமும் கழுவி முடிச்சாச்சுங்க. சிங்க்கும் நல்லா நீட்டாக இருக்குது, சிங்க்கும் கழுவி விட்டாச்சு. ஸோ கிச்சன் ஃபுல்லாகவே நல்லா நீட்டாக க்ளீனாக இருக்குது. ஸோ காலையில் பார்க்கலாம். ஸோ நைட்டு இவ்வளோ தான் வேலை. தினமும் நான் வீட்டில் என்ன வேலை செய்கிறேனோ அதை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா தொடர்ந்து நிறைய வீடியோஸ் பார்க்கலாம்.